மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் 14. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார். 1 சாமுவேல் 12:22. இந்த வசனத்தை ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு பொருத்தி பார்த்து இதிலிருந்து பெரிதான ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை மாம்சீக இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய விசேஷமான ஜனங்களாக பணிவிடச் செய்யும் ஊழிய வீட்டாராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர்களுக்கு கிருபையாய் இருக்குமானால், பிரதான குமாரனான இயேசுவின் கீழ் புத்திர வீட்டாராக கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் எவ்வளவு அதிகமாக இருக்கும். ஒருவேளை நாம் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். எபிரேயர் 3:6. கர்த்தருடைய ஜனங்கள் அவருக்கு பயப்படவும் அவரிடத்தில் பயபக்தியுடன் நடப்பதற்கும் அழைக்கப்பட்டது நல்லதுதான். இருப்பினும் ஒருவேளை வேதம் முழுவதும் கட்டளைகளாலும் கண்டம் செய்வதாகவும் இருந்தாலும் உண்மையாகவே கர்த்தருடைய ஜனங்கள் என்றோ ஊக்கம் இழந்து போயிருப்பார்கள். இதற்கு மாறாக கண்டனம் மற்றும் தண்டனை போன்றவற்றோடு கர்த்தர் நம்மை ஊக்குவிப்பதற்கு ஏதுவாக தமது அன்பு, இரக்கம், தயவு, நீடிய பொறுமை குறித்தான சாட்சிகளையும் கூட கொடுத்துள்ளார் என்பதே. ஆமென்.